அன்பான உள்ளங்களுக்கு வணக்கம். இந்த வீடியோவில் ஒரு பர்ஃபெக்டான ஒரு ஓஷன் வேவ்ஸ் கீச்செயின் வந்து எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ரொம்ப அழகாக இருக்கும். உங்களுக்கு யாருக்கெல்லாம் கடல் பிடிக்கும்னு சொல்லுங்கள். எனக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த மாதிரி ஒரு சிம்பிள் ப்ராஜெக்ட் பண்ணும்போது உங்களுக்கு நிறைய ஐடியாஸ் கிடைக்கும். அதுக்கப்புறம் பெரிய பெரிய ப்ராஜெக்டை நம்ம ஃப்யூச்சரில் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ணிப்பேன் அப்படின்னா, இந்த மாதிரி என்னோடய மோல்டு எடுத்துகிட்டு, இது வந்து ஆர்டர், ஸோ அதனால் நான் பண்ணுறேன். செல்லோ டேப்பை வச்சுட்டு இந்த மாதிரி ஒட்டி எடுத்துட்டோம் அப்படின்னா, அந்த மோல்டுக்குள்ளே உள்ள குட்டி தூசியெல்லாம் நமக்கு இந்த இதில் ஒட்டிட்டு வந்துடும். அதனால் நம்ம ரெசின் ஆர்ட் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா, நல்ல பளபளன்னு இருக்கும். ரொம்ப அழகாக இருக்கும் பளபளன்னு. இப்போ பார்த்தீங்கன்னா அதில் உள்ள எல்லா தூசியுமே வந்துடுச்சு. என்னோடய டுட்டோரியல் எல்லாமே ஸ்லோவாகவும் இருக்காது, ஃபாஸ்ட்டாகவும் இருக்காது. ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு எப்படி சொல்லிக் கொடுப்பாங்க, டிப்ஸ் ப்ரோஸ் அது மாதிரி எல்லாமே கம்பைண்டாக தான் இருக்கும். எனக்கு வந்து சும்மா கடகடன்னு ஏதோ சொல்லிக் கொடுத்தணுன்னு அவசியம் அந்த மாதிரி எனக்கு தோணலை. என்னோடது வந்து ஒரு பிகினர், அவங்க வந்து இதை கற்றுக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கூட கற்றுக்கணும். அதுக்காக தான் என்னோடய வீடியோ வந்து நான் கொஞ்சம் டிப்ஸு அப்புறம் நார்மலாக அப்படியே நான் கொண்டு போவேன். ரொம்ப ஃபாஸ்ட்டாகவும் போக மாட்டேன், ரொம்ப ஸ்லோவாகவும் போக மாட்டேன். உங்களுக்கு ரொம்ப ஸ்லோவாக தெரிஞ்சிச்சுன்னா நீங்கள் ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணிக்கோங்க. நான் வந்து ரெசின் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். நான் என்ன ரெசின் யூஸ் பண்ணுறேன், எப்படி மிக்ஸ் பண்ணுறேன், அதெல்லாம் நான் வந்து ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன். அதெல்லாம் நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன். நீங்கள் அதில் போயிட்டு செக் பண்ணி பாருங்கள். இது வந்து மணல், இதில் கொஞ்சம் பிளாக்காக இருக்கிறது அது வந்து காந்தத்தில் ஒட்டுள்ள அந்த மணலும் மிக்ஸ் பண்ணியிருக்கேன். அந்த மணல்லாம் நான் எங்கள் தோட்டத்துலேருந்து எடுக்கிறேன். அதெல்லாம் நான் என்னோடய vlog ஏதாச்சும் இருந்துச்சுன்னா அது கூட நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். நான் வந்து வந்து பண்ண போகிறேன். அதனால் ஒன் சைடு ஃபுல்லாக ஒரு சீஷோர், ஒரு கடற்கரை இருக்கிற மாதிரி இருக்கணுன்றதுக்காக இந்த மாதிரி ஃபஸ்ட்டு பண்ணிக்கிறேன். அதே மாதிரி நான் ரொம்ப மினிமலாக தான் யூஸ் பண்ணுவேன் ரெசின். ஏன்னா ரெசின் வந்து காஸ்ட்லி. இந்த கீச்செயின் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 150 to 250 அந்த ரேஞ்சுக்குள்ளே நீங்கள் சேல் பண்ணலாம். மினிமம் 150, மேக்ஸிமம் அது உங்களோட இஷ்டம்தான். உங்கள் இஷ்டத்துக்கு நீங்கள் வச்சுக்கலாம். உங்களுக்கு இந்த மாதிரி கீச்செயின் வேணும்னா கீழே என்னோடய இன்ஸ்டாகிராம் லிங்க் கொடுக்குறேன். நீங்கள் வந்து அதில் மெசேஜ் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஃபுல்லாகவே நான் வந்து பண்ணிக்கிறேன். கீச்செயின் பண்ணுறதுல வந்து முக்கியமான விஷயம் அப்படின்றது டோம் பண்ணுறது. அதை நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இது வந்து ரெசின் ட்ரை ஆகும்போது உங்களுக்கு அதை பற்றி ஒரு கிளியர் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்கும்போது உங்களுக்கு அது ரொம்ப நல்லா புரியும். நான் இந்த மாதிரி மெஷரிங் ஸ்பூன் எடுத்திருக்கேன். ரொம்ப சிக்கனமாக தான் நான் யூஸ் பண்ணுவேன். ஏன்னா நிறைய வேஸ்ட் ஆகிடும். வேஸ்ட் ஆனால் ஒரு கீச்செயினில் ஊற்ற வேண்டியது இருக்கும். அதில் ஊற்றும்போது அதில் பாதி தான் இருக்கும். அப்புறம் அதுக்காக மறுபடியும் கொஞ்சம் ரெசின் எடுத்து மிக்ஸ் பண்ண வேண்டியது இருக்கும். அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ நீங்கள் வந்து பேசிக்காக ஒரு விஷயம் லேர்ன் பண்ணுறீங்க அப்படின்னா, ஒரு லெட்டருக்கு எந்த அளவுக்கு உங்களுக்கு ரெசின் தேவைப்படும் அப்படின்றத மனசில் வச்சுட்டு தேவைக்கு மட்டும் எடுத்து யூஸ் பண்ணுங்கள். இது வந்து பார்த்திங்கன்னா எப்போடேக் அப்படின்ற ஒரு பிராண்டோட இந்த மாதிரி பிக்மெண்ட்டு. ஸோ அதை தான் நான் யூஸ் பண்ணுறேன். ஸோ எந்தெந்த கலர்லாம் ரொம்ப மினிமலாக வருன்றதை நான் மைண்ட் பண்ணிக்கிட்டேன். ஸோ இந்த ப்ளூ எனக்கு வந்து ஒரு 2.5 ml போதும். அதுக்கப்புறம் அதை விட குட்டியாக இருக்கிறது வந்து ஒரு 1 ml, அது 5 ml நினைக்கிறேன். நான் கரெக்டாக பார்க்கல. நான் உங்களுக்கு பக்கத்தில் காமிக்கும் போது நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியான அமௌண்ட்டு தான் நான் மிக்ஸ் பண்ணுறேன். ஏன்னா எனக்கு ரொம்ப ஜாஸ்தி தேவை கிடையாது. அதுக்கப்புறம் ஒயிட் கலர், அதுக்கப்புறம் இன்னும் டார்க் ப்ளூ கலரு. ஸோ இந்த எப்போடேக் ரெசின் பிக்மெண்ட் தான் நான் யூஸ் பண்ணுறேன். இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அது மாதிரி நிறைய உங்களுக்கு வரும், ரொம்ப வருஷமாக வரும். அதனால் எடுக்கிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். எவ்வளோ தூரம் நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணுறீங்களோ அவ்வளோ தூரம் நல்லாயிருக்கும். அதே மாதிரி கலர்ஸ் வந்து ரொம்ப ஜாஸ்தியாகவும் எடுக்கக்கூடாது. ரெசினுக்கு தேவையான அளவு எடுக்கணும். நீங்கள் ரொம்ப கம்மியாக எடுத்துட்டிங்கன்னா காஞ்சதுக்கப்புறம் ரொம்ப டிரான்ஸ்பேரண்ட் ஆயிரும். ரொம்ப நீங்கள் ஜாஸ்தியாக எடுத்துட்டிங்கன்னா கீழே அடியில் போய் ஸ்டே ஆயிரும். ஸோ அதே மாதிரி நான் நல்ல டார்க் ப்ளூவும் எடுத்திருக்கேன். ஆல்ரெடி நார்மல் ரெசினோட நான் சாண்டை மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி அந்த ஓரத்தில் அந்த பீயோட அந்த இது, ஓ மை காட்,
அந்த லைனில் வந்து நான் வந்து அந்த சாண்டை வந்து போட்டுக்கிட்டேன். அதுக்கப்புறம் அந்த ப்ளூ, அந்த ஓஷன் வந்து எங்கே இடத்துல டார்க்காக இருக்குமோ, எங்கே ஆழமாக இருக்குமோ, டீப்பாக இருக்குமோ அங்கே வந்து நல்ல டார்க்கான ப்ளூ கொடுக்குறேன். இது வந்து மிக்ஸ் ஆகிருக்கு, அதனால் நான் இதை வந்து பிரித்து எடுத்துக்கிறேன் இந்த ஸ்பூனை தனித்தனியாக. அப்போ நமக்கு வந்து இது பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இதை மாதிரி ஊற்றுறது எனக்கு கஷ்டமாக இருந்தது, அதனால் நான் தனித்தனியாகவே எடுத்துகிட்டேன் அந்த ஸ்பூனை. ஸோ அந்த மெட்டீரியல்ஸ்லாம் பார்த்திங்கன்னா நம்ம கன்வீனியன்ட்டுக்கு நம்ம இஷ்டத்துக்கு நம்ம யூஸ் பண்ணிக்க வேண்டியதான். இந்த மாதிரி நான் தனித்தனியாக எடுத்துட்டேன். இப்போ எனக்கு ஊற்றுறதுக்கு ஈஸியாக இருக்கும். எனக்கு இன்னும் கொஞ்சம் தேவைன்றதுனால நான் பக்கத்தில் வந்து கிளியர் ரெசின் வச்சுருக்கேன். அதை வச்சு மிக்ஸ் பண்ணிக்கிட்டு நான் இதை வச்சே நான் வந்து ஓகே பண்ணிக்கிட்டேன். நான் வந்து இதை இன்னும் மிக்ஸ் கூட பண்ணல. ஏன்னா எனக்கு எப்படி சொல்கிறது, எனக்கு வந்து டார்க்காகவும் வேணும், லைட்டாகவும் வேணும். அந்த ஓஷனோட எஃபெக்ட் வந்து எனக்கு கிடைக்கணும். அதனால் ஆர்டிஃபிஷியலாக இருக்கக்கூடாது, ரொம்ப நேச்சுரலான அந்த ஒரு ஓஷன் எஃபெக்ட் வந்து கிடைக்கணும். அதனால் அதுக்கப்புறம் இந்த லைட் கலர் மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா இந்த மால்தீவ்ஸ்லலாம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி தான் ஓஷனோட கலர் இருக்கும். நீங்கள் என்ன பிக்மெண்ட் வந்து எந்த மாதிரியான ரிசல்ட் கொடுக்கும் அப்படின்றதெல்லாம் நான் தெளிவாக அடுத்தடுத்த வீடியோஸில் வந்து உங்களுக்கு வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ வந்து நான் ரொம்ப சிம்பிளாக நான் மிக்ஸ் பண்ணுறேன். ரொம்பவும் மிக்ஸ் பண்ணாமல் ரொம்ப இயற்கையாக நார்மலாக இருக்கிற மாதிரி ஒன்றோட ஒன்று கலந்த மாதிரி நான் மிக்ஸ் பண்ணுறேன். நீங்கள் அந்த மோல்டில் படுதேன்னுலாம் நினைக்க வேண்டாம், அதை பற்றி ப்ராப்ளம் இல்லை. அதை வந்து நான் ஒரு டிப் வச்சு நம்ம இந்த மாதிரி தொடச்சி எடுத்துட்டோன்னா அது தானாகவே வந்துடும். நெக்ஸ்ட் வந்து வேவ்ஸ் பார்த்திங்கன்னா ஒயிட் கலரில் இருக்கும். வேவ்ஸ் வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்கணும், அதனால் நான் ரொம்ப கம்மியாக வந்து வேவ்ஸ் வந்து பண்ணிக்கிட்டேன். உங்களுக்கு பார்க்கும்போது கொஞ்சம் வித்தியாசமாக தெரியும். பட் ஒன்ஸ் ரெசின் வந்து நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த வேவ்ஸ் வந்து வேறு லெவல் பியூட்டி கொடுக்கும் உங்களோட ரெசினுக்கு. நான் வந்து பார்த்திங்கன்னா ஐஸ்கிரீம் ஸ்டிக் யூஸ் பண்ணுறேன். யூ கேன் யூஸ் டூத் பிக் வச்சு நீங்கள் பண்ணிங்கன்னா கூட இன்னும் நல்லாயிருக்கும். இப்போ நான் வந்து கிளியர் ரெசின் ஊற்றுறேன். ஏன்னா டோம் பண்ணுறது அப்படின்னா உங்களுக்கு காஞ்சதுக்கப்புறம் தான் நான் உங்களுக்கு கிளியராக அந்த டோம்னால் என்ன, நீங்கள் அதை எப்படி பண்ணணும் அப்படின்றத நான் உங்களுக்கு காமிக்க முடியும். எந்த அளவுக்கு ஒரு லிமிட் இருக்குது நீங்கள் ரெசின் வந்து மோல்டில் ஆட் பண்ணுறதுக்கு. நீங்கள் ஜாஸ்தி ஆட் பண்ணிங்கன்னா ஓவர்ஃப்ளோ ஆகிடும். பட் ஓவர்ஃப்ளோவும் ஆகக்கூடாது, அதே மாதிரி உங்களுக்கு அரைகுறையாகவும் இருக்கக்கூடாது. அது வந்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணும்போது தான் உங்களுக்கு வரும். ப்ராக்டிஸ் பண்ண உங்களுக்கு அதை பற்றின ஒரு கிளியரான ஐடியா தெரியும். என்னோடய ரெசின் வந்து க்யூர் ஆகிறதுக்கு 24 hours எடுக்கும். நான் எப்போதுமே 2 days அதை வந்து தொடவே மாட்டேன். அதை போய் அப்பப்போ போய் பார்க்குறது, அதுக்கப்புறம் காஞ்சிட்டான்னு ஒரு குச்சி வச்சு நோண்டுறது, கையை வச்சு தொட்டு பார்க்குறது, இந்த மாதிரி கோல்மால் வேலைலாம் நம்ம பார்க்கக்கூடாது. ரொம்ப ஜென்டிலாக ரொம்ப பொறுமையாக 2 நாள் அவங்க பக்கத்துலேயே நம்ம போகக்கூடாது. 2 days கழித்து இது எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இதை டீமோல்ட் பண்ணும்போது தான் உங்களுக்கு அந்த டோம் பற்றி தெரியும். ஸோ இப்போ வந்து நம்ம டீமோல்ட் பண்ணலாம். இப்போ பார்த்தீங்கன்னா அதில் குட்டி குட்டி ஏர் பபிள்ஸ் இருக்குது. எனக்கு வந்து அந்த ஏர் பபிள்ஸ் வேணும். ஏன்னா இயற்கையாகவே எனக்கு அந்த ஏர் பபிள்ஸ்லாம் இருந்தால் நல்லாயிருக்கும் அந்த ஓஷன் வேவ்ஸில். இப்போ அந்த டோம்னா என்னென்னு காமிக்கிறேன். அந்த மோல்டுக்கு மேலே ஒரு குறிப்பிட்ட அளவு வரைக்கும் நான் ரெசின் ஊற்றிருக்கேன். அப்படி ஊற்றலைன்னா ஒரு மாதிரி குழி மாதிரி இருக்கும். உங்களுக்கு நல்ல பக்கத்தில் வச்சு காமிச்சிருக்கேன் நான் அதை எந்த அளவுக்கு இது பண்ணியிருக்கேன்ட்டு. நான் எக்ஸாம்பிள் காமிக்கிறேன் பாருங்கள். இந்த வந்து பார்த்திங்கன்னா நான் அந்த மோல்டை விட கொஞ்சம் கம்மியாக ஊற்றிருக்கேன்றதுனால இந்த சென்டர் போர்ஷனில் பார்த்திங்கன்னா கம்ப்ளீட் ஆகாமல் ஒரு குழி மாதிரி உங்களுக்கு கிடைக்கும். நான் வந்து எக்ஸ்ட்ரா உள்ளதெல்லாம் போட்டு இந்த இங்கே பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஒரு வழி மாதிரி குழிவாக இருக்கா அந்த மேலே. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அந்த மாதிரி இடையில வந்து உங்களுக்கு ஸ்பேஸ் இருக்கும். பட் இந்த பாருங்கள்,
எப்படி கம்ப்ளீட்டாக உங்களுக்கு அந்த பர்ஃபெக்டாக இருக்கா? ஸோ அதுதான் நீங்கள் வந்து உங்கள் மண்டையில் உள்ள கிட்னியை யூஸ் பண்ணணும். மூளையை யூஸ் பண்ணி கொஞ்சம் பொறுமையாக அப்படி ட்ராப்பாக விட்டிங்கன்னா உங்களுக்கு அழகாக இருக்கும். நான் இப்போ டீமோல்ட் பண்ணிட்டேன். இது வந்து பாட்டம் பார்ட்டை விட நீங்கள் டாப் போர்ஷன் வந்து ரொம்ப அழகாக இருக்கும். இப்போ நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். இங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது. ஸோ ஒரு டீப் போர்ஷன், அதுக்கப்புறம் கொஞ்சம் லைட்டாக, அதுக்கப்புறம் கிளியர் வாட்டர், அதில் வந்து வேவ்ஸ், இந்த மாதிரி ரொம்ப அழகாக இருக்கும். பட் இந்த பாருங்கள் இங்கே மாதிரி குழியாக இருக்குல்ல, ஸோ இந்த மாதிரி இருக்கும். இதுதான் டோம் பண்ணுறது. ஸோ இதை வந்து நம்ம வந்து மறுபடியும் ரெசின் ஊற்றி டோம் பண்ணணும். நிறைய பேருக்கு இந்த ப்ராப்ளம் வரும். அதனால் நான் இந்த கீச்சன் பண்ணியிருக்கேன். இந்த டோம் பண்ணுறது எப்படின்றத வந்து நான் அடுத்த வீடியோவில் உங்கள் கூட நான் ஷேர் பண்ணுறேன். அதுக்கப்புறம் நிறைய பேர் பேசிக் மெட்டீரியல்ஸ் கேட்டிருந்தீங்க ரெசின் ஆர்ட்டுக்கு. ஸோ அதை நான் ஃபஸ்ட்டு வீடியோ போட்டுறேன். ஏன்னா நிறைய பேருக்கு அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ டோம் பண்ணதுனால இந்த பீ வந்து எவ்வளோ அழகாக எவ்வளோ க்ளாஸியாக, நீங்கள் வந்து இடையில போயிட்டு காஞ்சிட்டா அப்படின்னு தொட்டு பார்த்தீங்கன்னா அந்த இடம் வந்து உங்களுக்கு ஒரு மாதிரி நல்லா இருக்காது. நீங்கள் 2 நாள் அதை அப்படியே விட்டுட்டிங்கன்னா அது ரொம்ப அழகான ஒரு ஃபினிஷிங் வந்து கொடுக்கும். இப்போ இந்த மாதிரி ஒரு ஸ்க்ரூ இருக்குது. இதை வச்சுட்டு நம்ம என்ன பண்ணிக்கலாம், ஹோல் போட்டுக்கலாம். அதே மாதிரி இந்த ரைட் ஹேண்ட் வச்சு நம்ம ஸ்க்ரூ பண்ணும்போது லெஃப்ட் ஹேண்ட் வந்து தேவையான ப்ரெஷரும் கொடுக்கணும். அதே சமயம் அந்த ஸ்க்ரூ வந்து வழுக்கி ஸ்கிட் ஆகி உங்கள் விரலில் குத்திடக்கூடாது. அதனால் அதை நீங்கள் கரெக்டாக பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஸ்க்ரூ வந்து உங்களுக்கு கிடைக்கும். இதை வச்சுட்டு நான் கைட்டே வந்து திருகிக்கிறேன். எப்போதுமே கிளாக் வைஸ் வந்து க்ளோஸ் பண்ணுறது, ஆன்டி கிளாக் வைஸ் வந்து ஓப்பன் பண்ணுறது. ஸோ கிளாக் வைஸில் நம்ம வந்து அதை டர்ன் பண்ணிக்கலாம். டர்ன் பண்ணிவிட்டு அதில் வந்து நான் ஃப்ளெக்ஸ் குயிக் கம் இருக்குல்ல, அதை வந்து ஒரு ட்ராப் வைக்கிறேன். ஏன்னா ரொம்ப நாளைக்கு அந்த ஸ்க்ரூ வந்து அதை விட்டு வெளியே வரக்கூடாதுல்ல, அதனால் ஒரு ட்ராப் வந்து கம் வச்சுட்டு நான் ஒரு 10 மினிட்ஸ் அப்படியே விட்டுறேன். அது காயறதுக்கு 2 மினிட்ஸ் தான் ஆகும். பட் நம்ம எக்ஸ்ட்ரா டைம் கொடுக்கறதுனால அது இன்னும் நல்லா கெட்டியாக நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும் அந்த க்ளூ. ஸோ அது நல்லா காயட்டும். ஒரு 10 மினிட்ஸ் கழிச்சிட்டு எடுக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா அது வந்து காஞ்சிருச்சு. இந்த டைமில் இதோட கீச்செயின் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இது பார்த்திங்கன்னா கீச்செயினை இந்த மாதிரி கைட்டு ஓப்பன் பண்ணாதீங்க. இந்த மாதிரி 2 ப்ளையர் வச்சுட்டு ஓப்பன் பண்ணிக்கோங்க. இந்த ப்ளையர் வந்து ரேட்டும் கம்மி, அதே மாதிரி நல்லா உழைக்கும். நீங்கள் வந்து காஸ்ட்லியாக மொக்க ப்ளையர் வாங்குறத விட ரேட்டு கம்மியாக நீங்கள் அந்த மெட்டீரியல்ஸ்லாம் நீங்கள் பார்த்து கொஞ்சம் வாங்கி வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு லைஃப் லாங் வரும். இந்த ப்ளையர் வந்து 40 ரூபா தான் நினைக்கிறேன். ஆனால் இது வந்து ரொம்ப நாள் உழைக்கும். சில ப்ளேயர்ஸ் வந்து பார்க்குறதுக்கு பயங்கர பந்தாவாக இருக்கும், ஆனால் அது ரொம்ப நாள் வராது. அதனால் கொஞ்சம் அந்த ஸ்ப்ரிங்கு அந்த மாதிரி இல்லாமல் கொஞ்சம் இந்த மாதிரி ப்ளேயர் வந்து உங்களுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போது ரொம்ப சூப்பரான ஒரு அழகான ஒரு கீச்செயின் வந்து ரெடி ஆயிடுச்சு. இந்த கீச்செயின் வந்து ஆக்சுவலி நீங்கள் வந்து ஒரு சின்ன பிஸ்னஸ் இதை வந்து தாராளமாக நீங்கள் பண்ணலாம். இதில் அந்த வேவ்ஸ்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாக வந்திருக்கு. ஒரு இயற்கையாக ஒரு கடல் அலை வந்து ஒரு கரை ஒதுங்கும் போது எப்படி இருக்கும் அவ்வளோ அழகாக வந்திருக்கு. இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும், ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நிறைய யூஸ்ஃபுல்லான கண்டென்ட் உள்ள வீடியோ உங்களுக்காக காத்துட்டே இருக்குது. உங்கள் நேரத்தை இந்த வீடியோ பார்க்குறதுக்கு செலவு பண்ணதுக்காக நன்றி. பாய்.